Friends, welcome to Neet Opportunities. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Bonafide Certificate பற்றி டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா பண்ணல அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் போத் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோட்டா பற்றி ஃபுல் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு $299 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறது வரையுமே வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து எக்கச்சக்கமான பேர் என்ன கேட்குறாங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களானே அப்படின்னு கேட்டிங்க. எக்கச்சக்கமான பேத்துக்குரிய விடை கிடச்சி விட்டது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் போய் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அனெக்ஷர் 2, ஓகேவா, அனெக்ஷர் 2 65 பேஜ் நம்பர் 65 அனெக்ஷர் 2 இருக்கும். பேஜ் நம்பர் 65 அனெக்ஷர் 2ல போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை யாருக்குன்னே இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 7.5% ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, 92.5%க்கும் போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. இந்த சர்டிஃபிகேட்டை யார் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை எடுக்கணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர், அவங்க 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, அது ரூரல் ஸ்கூலாக இல்லை நகராட்சியா என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து ஹெட்மாஸ்டர் சைன் போடணும். ஹெட்மாஸ்டர் சைன் போட்டோடனே உங்களோட சிஇஓ, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டாகணும். போட்டதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் மேலே நான் கூறப்பட்டது எல்லாமே உண்மைதான், மேலே நான் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படித்தேன் அப்படிங்கிறது உண்மை தான், அதுக்குரிய சர்டிஃபிகேட் எல்லாமே என் கையில் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை தான் அப்படிங்கிறத 7.5% நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லை, சப்போஸ் இதில் ஏதாச்சும் வந்து மேக்கிங் சம் ஃப்ராட்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பின்னாடி ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் ஃபில்லப் பண்ணும்போதே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ஃபில்லப் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்பை. உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே ஸ்லைடில் உங்களுக்கு வைக்கிறேன் சைடாக. அது மட்டும் இல்லை, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் அந்த பிடிஎஃபே நீங்கள் எடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஹெட்மாஸ்டர் அண்டு சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போய் கையெழுத்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போ 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேஜ் நம்பர் 65ல் இருக்குது, அனெக்சர் 2. ஓகேவா? அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க, தெளிவாக ஃபில்லப் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன, எந்தெந்த இடத்துல என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக ஃபில்லப் பண்ணிவிட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டோடு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பண்ணுங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, கீழே வந்து ஹெட்மாஸ்டர் சைனும் வாங்கியிருக்கணும், சிஇஓ சைனும் வாங்கியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஆனால் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஹெட்மாஸ்டர் சிஇஓ கையெழுத்து இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணுதே அப்படின்னா அப்போ அக்செப்ட் பண்ணிடும். பட் நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 92.5%க்கு மட்டும்தான் வந்து ஹெட்மாஸ்டர் சைனோட நிப்பாட்டணும். 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிஇஓ கையெழுத்து இருக்கணும். பட் சிஇஓ கையெழுத்து இல்லைன்னா அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷனை. பட் நீங்கள் அட்மிஷனுக்குள்ளே போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதனாலன்னா சிஇஓ கையெழுத்து இல்லைப்பா, நீங்கள் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து 7.5%ல் வந்து கவுன்சிலிங் அலாட் பண்ணும்போதே வந்து அதில் வந்து போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருவாங்க. 7.5% வித் சிஇஓ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்போ அந்த சர்டிஃபிகேட்லேயே சிஇஓ கையெழுத்து இல்லை அப்படின்னா நீங்கள் அட்மிஷனுக்குள்ளே போக முடியாது. போனீங்க அப்படின்னா ரிஜெக்டட் தான் அப்படின்னு வரும். அதனால் தயவு செஞ்சு சிஇஓ கையெழுத்து வாங்கிக்கோங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து சிஇஓ கையெழுத்து வாங்காமல் இருப்பீங்க. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஏதாச்சும் செஞ்சு சிஇஓ கையெழுத்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் போட மாட்டாங்கண்ணே, சிஇஓ கையெழுத்து போட மாட்டாங்க, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு யார் மூலியமாச்சும் போய் கண்டிப்பாக அந்த சிஇஓ கையெழுத்தை வாங்கிருங்க. வாங்கலை அப்படின்னா அட்மிஷன் வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே, 92.5%ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சர்டிஃபிகேட்டை, இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணதை எடுக்கணுமானா எடுக்க தேவை கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் நான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் தாங்க, நான்
வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்காண்டி கால் ஃபார் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து எனக்கு தாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்கூல்ஸ் XXXன்னு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தந்துடுவாங்க. இந்த பையன் இத்தனாவதுலேருந்து இத்தனாவது வரையும் இங்கே படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சைனோட போதும். ஓகேவா? CO கையெழுத்துலாம் வந்து 92.5% தேவை கிடையாது. அப்போ நம்மளுக்குரிய போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. TN மெடிக்கல் செலெக்ஷனில் பேஜ் நம்பர் 65ல் அனெக்சர் 2ல் இருக்குது. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. 7.5%ல் வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் தெரியாமல் இருக்கீங்க, ப்ராஸ்பெக்டஸை படிக்காமல் தெரியாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஸ்லைடிங்லேயும் அதை வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? அதனால் யாரும் ஒரி பண்ண தேவை கிடையாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.